வணக்கம். நான் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு இன்றைக்கி வந்து செம்ம சூப்பரான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். அது என்னென்னா டைனமைட் ப்ரான்ஸ். டைனமைட் ப்ரான்ஸ் வந்து வீட்டில் நார்மலாக செய்ய மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு செம்ம ஜாலியாக இருந்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புவீங்க, மேம் சூப்பராக இருந்ததுன்னு. அந்த ஆர்வத்தோடையே இதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டைனமைட் ப்ரான் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரானை மேரினேட் பண்ணுறது. அதுக்கு வந்து நான் ப்ரான் எடுத்து வச்சுருக்கிறேன், டீவைன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ரான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், உப்பு, முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இதில் கஷ்டமானதே இல்லை. இந்த ப்ரான் மட்டும் வாட்டர் இல்லாமல் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மிளகுத்தூள், உப்பு, வந்து ஒரு 500 கிராம் ப்ரானுக்கு 1 டீஸ்பூன் போடணும். நான் இது வந்து 125 தான் எடுத்துருக்கிறேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கிறேன். அப்புறம் அரை முட்டை அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் ஆகலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ப்ரானை வந்து சாஃப்டாக்கி கொடுக்கறதுக்காக தான். அப்புறம் அந்த ப்ரானில் உள்ள அந்த ஸ்மெல்லும் ரொம்ப தெரியாது, அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காரத்துக்கு இதில் வந்து நம்ம வந்து பெப்பர் மட்டும்தான் போடுறோம். டைனமைட்டாக பண்ணுறப்போ அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நான் மேரினேஷனுக்கு வைக்க போகிறேன். இப்போது நம்ம டைனமைட் ப்ரான் பண்ணுறதோட செகண்ட் ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம டெம்பூரா மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். டெம்பூரா மிக்ஸுங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு மிக்சட் ஃப்ளவர் தான். அது என்னென்னலாம் அதில் சேர்த்துருக்காங்கங்கிறது ஒரு மாதிரி சீக்ரெட் மாதிரியே வச்சிட்ருக்குறாங்க. நான் இன்றைக்கி அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆட் பண்ணுறது வந்து மைதா மாவு, சோள மாவு, உப்பு, எக்கு, ஐஸ் கோல்டு வாட்டர். நான் போட்டு வச்சுருக்கிறேன், ஐஸ் க்யூபோடு சேர்த்து வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் இந்த டெம்பூரா மிக்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஐஸ் கோல்டு வாட்டர் தான். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். மைதா 50 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து சோள மாவு 25 கிராம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த பலூன் விஸ்க் எடுத்துருக்கிறேன்னா, இது ரொம்ப கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் இது எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதில் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முட்டை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா முட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணால் முட்டையில் வந்து இந்த மாவு பட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரானை, அதை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த டீப் ஃப்ரை பண்ணையில் அது கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரானாக வர்றதுக்காகத்தான் இந்த டெம்பூரா மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த டெம்பூரா மிக்ஸ் வந்து அவைலபிள். ஆனால் என்னென்னா, நான் ஒரு ரேஷியோ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அவங்க இன்னும் வேறு ரேஷியோவில் வேறு பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பேஸ் வந்து மைதா அண்டு கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு இதில் நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ எக் ஆட் பண்ணால் போதும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் இந்த டெம்பூரா பேட்டர் கோல்டன் ப்ரான் ரெடி பண்ணுறதுக்காக. கோல்டன் ப்ரானில் தான் ஃபைனலாக நம்ம கொடுக்குறப்ப டைனமைட் ப்ரான்னு சொல்கிறாங்க. எதுக்கு இது கோல்டன் ப்ரான் அப்படின்னா, மேலே அவுட்டர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், கருக்கு மொறுக்குன்னு இருக்கும். அந்த கருக்கு மொறுக்குன்னு வர்றதுக்காக ஆட் பண்ணுறது தான் இந்த டெம்பூரா மிக்ஸு. ஸோ டெம்பூரா மிக்ஸில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால தான் அது வந்து மொறுமொறுப்பாக இருக்குது. அதனால தான் அதை வந்து டைனமைட் ப்ரான்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கான முக்கியமான ரீசன் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ப்ரானை டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி ஆகுது எண்ணெய். அந்த சூடு ஆகிறதுக்குள்ளே நான் இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ரெடியாக இருக்குது. அதை டிப் பண்ணுறதுக்கு டெம்பூரா மிக்ஸும் ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இது நல்லா சூடாகினதும் இதை வந்து எடுத்து டிப் பண்ணி இதில் போட்டுடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். அப்போ கோல்டன் கலரில் வரும். இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் வேணும்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரான் வந்து எப்படினாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் இப்படி இல்லாமல் இப்படி சுருண்டுக்கும்ல, அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ நீளமாக வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ப்ரான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து வளைஞ்சு இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பேஸில் அடிப்பாகத்தில் ஒரு சின்ன கட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ இதை நான் டிப் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு, இதுக்கு வந்து ரொம்ப சூடு வேண்டாம், அதனால் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுவும் மைதாவும் சேர்ந்து அடியில் போய்க்கும், மேலே வந்து தண்ணி மட்டும் நிற்கும். அப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்துலேயே விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க இந்த ப்ரானையும் இப்படி காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் நினைக்கிற அந்த டைனமைட் ப்ரான் கொடுக்க முடியாது. நீங்கள் அதுக்கு தானே பிளான் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி டைனமைட் ப்ரான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு ஓகே அப்படின்னா அந்த ப்ரானோட டெயில் இருக்கும்ல, அதை கூட ரிமூவ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அது ஓகே இல்லைன்றனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். டெயிலோடு இருந்தால் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனுக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கனுக்கும் ரொம்ப நல்லா வரும் இது. நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், இந்த டைனமைட் ப்ரான் வந்து இந்த டிஷ் வந்து ஒரு 10 ப்ரான் கூட இருக்காது, 7 ப்ரான் இல்லை 8 ப்ரான் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த ப்ரான் வச்சுட்டு 600 ருபீஸ் வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். அவ்வளோ செலவாலாம் ஆகாது, எல்லோரும் திருப்தியாக வேறு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த கலரில் எடுத்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ஏன்னா இது வந்து இந்த கலர் தான் இதோட ஒரிஜினல் கலர். ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த கலர் வரும். ஸோ கலர் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். ரெண்டாவது பேட்ச் நம்ம போடுறது டைமில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா டிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்ச் கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டைனமைட் ப்ரானுக்கு
டெம்பூரா மிக்ஸ் போட்டு மேரினேட் பண்ண ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுதான் கோல்டன் ப்ரான்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் ப்ரானை கூட தனியாக வந்து பெப்பர் போட்டுட்டு இன்னும் பெப்பர் வேணால் ஆல்ரெடி உள்ளே நம்ம மேரினேஷனில் பெப்பர் போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணால் பெப்பர் போட்டுட்டு அப்படி கூட ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து மேலே வந்து டிப் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுட்டு இதில் டிப் பண்ணி இது மேலே ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே மைனஸ்குள்ளே இந்த ப்ரான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் சாப்பிட போகிற டைமில் தான் கொடுப்பாங்க மிக்ஸ் பண்ணி. அப்போ இதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும், அந்த கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அதனால தான் அந்த பேர் அதுக்கு. நான் வந்து மைனஸ்க்கு வந்து பதிலாக வீட்டில் ரெடி பண்ணுற ஹோம்மேடு வெஜ் மைனேஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத இப்போ அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம மைனேஸ் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது, அவுட் சைடில் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்டியூட்டாக வீட்டிலையே ஒரு மைனேஸ் பண்ண போகிறோம். அது வந்து மைனேஸ்க்கு எந்த வகையிலையும் குறைஞ்சதில்லை, ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெஜ் வேறு. இப்போ வந்து நான் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பன்னீர் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். இந்த பன்னீர் வந்து சிலர் வீட்டில் பண்ணுறப்ப எனக்கு நல்லா வரமாட்டேக்குது, இந்த மாதிரி கெட்டியாக வரமாட்டேக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கெட்டியாக வரலை, நல்லா அழுத்தி எதையாவது ஒரு வெயிட் மேலே வச்சுட்டிங்கன்னா கெட்டியாக வந்துடும். இல்லை அப்படி கெட்டியாக வரலைன்னா இந்த மாதிரி மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பன்னீர் போட்டிருக்கேன். அது கூட 3 பல் பூண்டு போடுறேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரிஜினல் மைனேஸோட ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதில் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா டைனமைட் ப்ரானுக்கு வந்து முதல்ல ப்ரான் வந்து மேரினேட் பண்ணலையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து டெம்பூரா மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, ஃப்ரை பண்ணுறதுக்காக, அப்போவும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது மேலே ஊற்ற போகிற இந்த சாஸ்லேயும் உப்பு நிறைய இருந்துடக்கூடாது. அதனால் கம்மியாக கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். இதில் வந்து பிரச்சனை இல்லை. திருப்பி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நீங்கள் நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். அப்புறம் மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் தேவைப்படுதோ அதுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வந்து இதில் வந்து ரிச்னஸ்க்காக போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிச்சாக வேண்டாம் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் மட்டும் அளவை கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி பன்னீர் மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த 3 மட்டும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் அரைக்க போகிறேன். அரைச்சி காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் அது அப்படியே ஒரிஜினல் மைனேஸ் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரோட்டீன் ரிச் வெஜ் மைனேஸ் இது. ஓகேயா? இப்போ நான் இதை தான் நம்ம வந்து டைனமைட் ப்ரானுக்கு நம்ம டாப்பிங் சாஸாக நம்ம விட போகிறோம். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பாதி அரைச்சிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வேறு அரைப்படணும். அதனால் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது நம்மளோட வெஜ் மைனேஸ், ப்ரோட்டீன் ரிச் மைனேஸ். இதில் வந்து ஆயில் கிடையவே கிடையாது. நான் ஆயில் சேர்க்கவே இல்லை.
நம்ம ஷாப்பில் வாங்குகிற மைனேஸில் ஆயில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பூன் அதை மைனேஸ் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு வெயிலில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவில் வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் ஹெல்த்தியாக எண்ணெய் சேர்க்காமல் இருந்துட்டு இந்த மைனேஸ் மட்டும் சேர்த்துட்டே இருந்தோம்னா டெய்லி நம்ம ஒரு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெயை குடிக்கிற மாதிரி ஆகும். இப்போ இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் ரிச்சு தான். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பன்னீர் போட்டிருக்கிறேன், கேஷ்யூ நட் போட்டிருக்கிறேன், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ ஹெல்த்தியான வெர்ஷன் தான் இது. ஸோ இந்த பன்னீர் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி கூட வைக்க வேண்டாம், அப்பப்போ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது பண்ணுறதுக்கு. இப்போ இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து டைனமைட் ப்ரானாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டைனமைட் ப்ரான் நம்ம பண்ணி பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ண கோல்டன் ப்ரானை முதல்ல போட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அகெயின் அடுத்து ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இந்த வெஜ் மைனேஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுக்கு வந்து இன்னொரு சின்ன சப்ஸ்டியூஷன் கூட சொல்கிறேன். ப்ரோட்டீன் ஜாஸ்தி எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பன்னீருக்கு பதிலாக பாயில்டு பொட்டேட்டோ ஒரு 1/2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பன்னீருக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டைனமைட் ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட போகிறப்ப தான் நீங்கள் ப்ரானையும் மைனஸையும் நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். முதல்ல கொடுத்துட வேண்டாம், மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டாம். இது வந்து இப்போது ரெஸ்டாரண்ட்டே தோற்று போகிற அளவுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இது வந்திருக்குது. நானும் அதுக்காக தான் இந்த டிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரான்லேயும் சரி பன்னீர்லேயும் சரி. ஸோ இந்த மைனேஸும் உங்களுக்கு வெஜ் மைனேஸ். இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஹெல்த்தி வெர்ஷனில் எத்தனை ஐட்டம்ஸ் இதில் வந்து எலிமெண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறத எங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக தெரியப்படுத்துகிறப்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அதனால் இன்னொன்று நல்ல டிஷ்ஷஸாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவோம். டைனமைட் ப்ரான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் 3 ஸ்டெப்பில் சொல்கிறேன். முதல்ல வந்து அந்த ப்ரான் வந்து மேரினேஷன், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ப்ரான் 125 கிராம், உப்பு சிறிதளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அரை முட்டை அடித்து எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூனு. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் மேரினேஷனுக்காக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து டெம்பூரா மிக்ஸ் ரெடி பண்ணுறது. டெம்பூரா மிக்ஸுக்கு வந்து 50 கிராம் மைதா, 25 கிராம் சோள மாவு, உப்பு, 125 ml ஐஸ் கோல்டு வாட்டர், அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கணும், அரை எக்கை வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது தான் டெம்பூரா மிக்ஸு. 3வது ஸ்டெப்பில் வந்து வெஜ் மைனேஸ் வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்கு பன்னீர் 50 கிராம், கேஷ்யூ நட் 5, பூண்டு 4 பல், மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சுகர் 1/4 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் அரை கப்பு, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கிறப்ப அதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை வந்து அசம்பிள் பண்ணணும். ஜார் மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அந்த மேரினேட் பண்ண ப்ரானை வந்து
டெம்பூரா மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அது வந்து மீடியம் ஹையில் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேமில் ஹை பண்ணால் பர்ன்ட் ஆயிரும். ஸோ மீடியம் ஹையில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரானை வந்து ஒரு கப்பில் வந்து போட்டுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெஜ் மைனேஸையும் அதில் சேர்த்துட்டு லேயராக கொடுங்க. அப்போ வந்து அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். ஃபைனலாக கொத்தமல்லி இலையால் நீங்கள் அலங்கரிச்சிடலாம். இதுதான் டைனமைட் ப்ரானோட ஃபுல் ரெசிபி. இந்த ப்ரான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.